இது கம்மியா இருக்கு. என்னங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டு இருக்கு? ஓ மை காட். ஒரு ஒரு மனுஷனை, அதுவும் ஒரு மக்களுக்கு அப்ப என்ன மரியாதை இருக்குன்னே தெரியலையே இங்க. ஒரு மக்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்காக எவ்வளோ ஒரு ஆரவாரம், அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். போராட்டம் அது இதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஈவினிங் தான் ஆஃப் ஆச்சு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம். அகெயின் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. புரியல. உண்மை இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கோம் அப்படின்றதே ரொம்ப வெக்கமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். நான்லாம் நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட்டே பண்ணது கிடையாது. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் தளபதி விஷயம்காக வெளியில வந்தேன். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இச்சி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், சினி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சொசைட்டியில் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஒரு ஒரு ட்ரஸ்ட், அதெல்லாம் போச்சு விடுங்க. பட் அதெல்லாம் பர்சனலாக போயிடும் பேசினா. பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. ஓ மை காட், ஒன்றுமே புரியல சீரியஸாக. இப்போதானேங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எல்லாரும். என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். கர்மா இருக்குல்ல, கர்மா சும்மா கிடையாது. இந்த மாதிரி இமோஷன்ஸ் கிட்ட விளையாடுற கர்மாலாம் பல மடங்கான இமோஷன்ஸ் அடி கொடுக்கும் பாருங்க. அந்த கர்மாவை தாங்க முடியாது. இதெல்லாம் யாரு பண்ணாலும் சரி, இந்த பிரபஞ்சம் அந்த கர்மாவை கண்டிப்பா திருப்பி டபுள் ட்ரிபிள் மடங்கா கொடுக்கும். அது கடவுளோடைய நியதி, இந்த பிரபஞ்சத்தோடைய நியதி. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தளபதி விஜய் சார், நீங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி உங்க மனநலம் ஒண்ணுமே புரியல. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் கடவுளையே தான் வேண்டிட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டிக்கிறோம். பார்ப்போம். ஃபைட் பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், எல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஓகே.